ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷுபி ஃப்ரம் டெல்லி. நாங்கள் சண்டே எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ராயல் தாய் எம்பசிக்கு தான் போயிருந்தோம். அங்கே தாய்லாந்து பீப்புள்ஸோட கல்ச்சர், அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸு, ஃபுட்டு அதை பற்றின எக்ஸிபிஷன் போடுவாங்க. இதை வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க 2 to 3 days. அதுக்கு போகிற வழியில் நம்ம பார்த்தோம்னா, இந்த பிரதான் மந்திரி சங்கராலயா லொக்கேட் ஆகிருக்கு டீன் மூர்த்தி மார்க்கில். இதில் ப்ரைம் மினிஸ்டர்ஸை வந்து இந்தியாவுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு மியூசியமாக வச்சுருக்காங்க. தென் இதுதான் நீத்தி ஆயோக். இதில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு. நீத்தி ஆயோக் இல்லை நீத்தி பவன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பில்டிங்ஸ்க்கு டெல்லியில் பவன்னு தான் பேர் வைப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா கேட், அது வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ராஷ்டிரபதி பவன் இருக்குது. ரிப்பப்ளிக் டே இல்லை இண்டிபெண்டன்ஸ் டேனால் இங்கே தான் மார்ச் ஃபாஸ்ட் அண்ட் பரேட் நடக்கும். அந்த ரோடு பேர் பார்த்திங்கன்னா கட்டவ்யா பாத். அதை தாண்டி வந்துட்டோம். ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான். எல்லாமே உத்தியோக் பவன், நிர்மான் பவன், அது மாதிரி ஒவ்வொரு பவன்ஸ் இருக்கும் ஃபுல்லாமே. இது எல்லாமே எம்பசிஸோட பில்டிங்ஸ். நம்ம ரோட் சைடில் இந்த எம்பசியோட போர்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஹை கமிஷன். நெக்ஸ்ட்டு வர்றது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஹை கமிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சைபீரியா, அப்புறம் சூடான், அதோட எம்பசிஸும் லொக்கேட் ஆகிருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு எம்பசிஸ் லொக்கேட் ஆகிருக்கும். பட் எல்லாமே இந்த இந்தியா கேட்டோட சரௌண்டிங்ஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கும் மோஸ்ட் ஆஃப் த எம்பசிஸ். இங்கே நம்ம எம்பசிக்குள்ளே இல்லை முன்னாடி போய் நின்று நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நம்ம பஸ்ஸில் போகும்போது அப்படியே பார்த்துட்டு போய்க்கலாம். ஓகே, நம்ம ரீச் ஆகியாச்சு. ஸோ இந்தியா ஆஃப்ரிக்கா ஃப்ரெண்ட்ஷிப் ரோஸ் கார்டன் வழியாக நம்ம உள்ளே போனோம்னா லொக்கேஷன் ரீச் ஆகிடலாம். ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days மட்டும்தான். அதனாலேயே சண்டே ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. க்யூவே பார்த்திங்கன்னா 1 kilometer இருக்கும். ஸோ நம்மளும் லைனில் நின்று என்ட்ரி ஆகியாச்சு. பட் உள்ளே போனால் அவ்வளோ ரஷ் தெரியல நம்மளுக்கு. பிகாஸ் ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது உள்ளே, அதனால் ரஷ் இருக்கிறதே தெரியல. நம்ம முன்னாடி இந்த போர்டில் பார்க்கலாம் என்னென்ன டைமிங்ஸ்க்கு என்ன ப்ரோக்ராம்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு. வாங்க நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே நிறையா ஸ்டால்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு 50 to 40 ஸ்டால்ஸ் இருக்கும். ஃபுல்லாமே தாய்லாந்து பீப்புள் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் ஃபுட், அம்ப்ரெல்லா, அது மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு ஐட்டம் ரேட் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே 500 தான். ஹேர் அண்ட் மேக்கப் ஆக்சசரி ஷாப்பில் தான் அவ்வளோ கூட்டமும் இருந்துச்சு. அப்படியே உள்ளே வந்தோம்னா நிறையா கேம்ஸ் அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா நம்ம ஒரு 100 rupees பே பண்ணோம்னா தாய்லாந்துக்கான ஃப்ரீ டிக்கெட்டை வந்து நம்ம வின் பண்ணலாம். தென் அவங்களோட பாரம்பரிய டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து நடந்தது. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால்ஸ் தான். அங்கேயும் கூட்டமாக தான் இருந்துச்சு. பபிள் டீ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நாங்களும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு டான்ஸர்ஸ் கூடயும் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஃபோட்டோ எடுத்தாச்சு. வாங்க நம்ம கிளம்பலாம். வெளியே வந்தாலும் சேம் அதே கூட்டம் தான் இருந்தது. நைட் 10 o'clock வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அதோட முடியுது. வெளியே வந்திங்கன்னா சுற்றி நிறைய எம்பசிஸ் நம்ம பார்க்க முடியும். இந்த சாந்தி பாத் மோஸ்ட்டாக இந்த ஏரியாக்குள்ளே தான் எம்பசிஸ்லாம் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். மோஸ்ட்டாக நான் வீக்லி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் காய்ஸ்.